இலே, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ரீட்டா எம்பிட்டு தூரத்துல இருந்து வந்திருக்கா. உன் பிள்ளைங்களை பார்க்கணும்னு எம்பிட்டு ஆசைப்படுறா. உன் பொண்டாட்டிக்காரிய போய் பார்த்து பிள்ளைங்களை கூட்டிட்டு வானா, கூட்டிட்டு வராம வெறும் கையை வீசிட்டு வந்திருக்க. ஐயோ அக்கா, உனக்கு என் நிலைமை இனிமா புரியல. அவ என்கிட்ட எரிஞ்சு விழுறா. அத பத்தி பேசவே விட மாட்டேங்கிறா. அம்மா போச்சுன்னு என்னாச்சு? ஆமால, அம்மா போய் கூப்பிட்டுச்சான். உன் மவ இருக்காளே, எப்பா கிறிஸ்டினா வரேன்னு தான் சொன்னாலாம். ஆனா அந்த கிளாடியா இருக்காளே, அவளுக்கு எம்பிட்டு திமிரு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் போக கூடாது. எங்க அம்மா போ சொன்னாதான் வருவேன்னு சொல்லிட்டாலாமே. லேசுப்பட்ட ஆள் இல்லல. ஆத்தாவை எங்கேன்னுதான் உரிச்சு வச்சிருக்க. என்னக்கா சொல்ற? அம்மா போய் கூப்பிட்டுமா வர மாட்டேன்னுட்டா. அதான் சொல்றேன்ல, தமிழ்ல தானே சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன். உன் மவ ஆத்தால எங்கேன்னுதான் இருக்கா. உன் பெரிய மவ ஒன்ன மாதிரி, ஆனா உன் சின்ன மவ சரியான சூப்பன. ஆத்தா விட்டாதான் வருவாளாம். எம்பிட்டு திமிரு இருக்கு. ஒண்ணு மறுபடியும் நீ போய் கூப்பிடு, இல்ல நான் போய் கூட்டிட்டு வரேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ரீட்டா மேல விரோதமா இருப்பா? வேண்டாங்க்கா, நானே போய் கூப்பிட்டு பாக்குறேன். சும்மா பயந்துகிட்டே இருக்காத. அவ பிள்ளைய பெத்தானா, பிள்ளைக்கு அப்ப நீ தானே. அதனால தைரியமா பேசு. சரிக்கா. என்னம்மா இது? உன் மருமவக்காரி அவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு யாரும் போய் கேட்க மாட்டீங்களா? என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? அவளை கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து என் தம்பி படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்க யாருமே இதை கண்டுக்காம அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டு இருக்கீங்க. ஏட்டி, என்ன பண்ண சொல்ற? சின்ன பிள்ளைகிட்ட போய் மல்லிக்கு நிக்க முடியுமா? நான் போய் கூப்பிட்டு பார்த்துட்டேன். அந்த பெரிய பிள்ளை வாரன்னு தான் சொல்லுச்சு. இந்த சின்ன பிள்ளை எங்க அம்மா விட்டாதான் வர முடியும், அதெல்லாம் வர முடியாதுன்னு முகத்துல அடிச்சாலும் சொல்லுது. என்னை என்ன செய்ய சொல்ற? ரெண்டும் ஏன் பேத்தி தானே. அதுங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? அதுங்க முன்னாடி சின்ன சண்டைய பெருசுபடுத்தி சொன்னா அசிங்கமா இருக்காதா? நீ நல்லா இப்படி சொல்லு. ஆனா உன் மருமவக்காரிக்கு கொஞ்சமாவது புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு என்ன கவலை ஏதாவது இருந்தா இப்படி போய் ஆத்தா வீட்டுல உட்காந்துருப்பாளா? 10 வருஷத்துக்கு அப்புறம் புருஷன் கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க போயிருக்காளே, அவளை என்னன்னு சொல்ற? எடி சும்மா இரு. அலெக்ஸ் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நாம யாரும் அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். அவளா வருவா. ஆமா, வருவா வருவா. நல்ல கனவு கண்டுகிட்டு இரு. வருவா. வந்துட்டு தான் மறுவேளை பாப்பா. அவ ஆத்தா வீட்டுக்கு போனதே முழுசா அத்து விட்டுட்டு போறதுக்கு தான். ஏமுட்டி உன் வாயால இப்படி பேசுற? ஏன் ஒத்த மவன், அவன் சந்தோஷமா இருக்கணும். அவன் வாழ்க்கை இப்படி கஷ்டப்படக்கூடாது. பாவம், எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம்தான் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்க ஆரம்பிச்சோம். கடைசியில இந்த ரீட்டா வந்ததுக்காக வீஞ்சிக்கிட்டு போயிருக்காளே, அவளை என்னன்னு சொல்ல? ரீட்டா இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. இன்னுமா இவ அவளை மன்னிக்க மாட்டா? அவ புத்தில இன்னும் இவ பிள்ளைய கடத்தின நினைப்பு தான் கிடக்குது போல. இத்தனை வருஷம் கழிச்சியும் மறக்காம இருக்கானா? இவ எல்லாம் என்ன ஜென்மம்? நாம என்ன சொல்றதே தெரியல. ரீட்டா நேத்து கூட வந்து கேட்டா, நான் வேணும்னா நேர்ல போய் பார்க்கட்டான்னு கேக்குறா. இவ போய் அவளை பார்த்து அவ இன்னும் ஆடு ஆடுன்னு ஆடுறதுக்கா? ஒழுங்கு மரியாதையா உன் பேத்தி 2 பேரையும் கூட்டிட்டு வந்து இவ கண்ணுல காட்டு. சரி டி, நான் மறுபடியும் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு தெரியாதுமா, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ. ஸ்கூல்ல போய் அது பசங்களை கூட்டிட்டு வா. என்ன அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? உன் பேத்தி தானே, உனக்கு உரிமை இல்லையா? சரி டி, கத்தாத. எனக்கு ப்ரெஷர் வந்துரும் போல இருக்கு. நான் போய் ஸ்கூல்லையாவது பார்த்து கூட்டிட்டு வரேன். அது குழம்பு. இட்டி கிறிஸ்டினா, கரெக்டா ஸ்கூல் விடுற நேரத்துக்கு ஆச்சி நீ தானே வர சொன்ன? ஆமா, நான் தான் வர சொன்னேன். இப்ப என்ன உனக்கு? இட்டி ஆச்சி கூட அங்க போறியா? இங்க பாரு, அம்மாட சொல்லி கொடுத்துருவேன். இட்டி ஒழுங்கா இருந்துக்கோ. இட்டி நேத்து அம்மா கிட்ட சொல்லி ஹேர் கலர் போட போறேன், ஹேர் கட் பண்ண போறேன்னு அதெல்லாம் நீ பண்ணுனியே. நான் ஏதாவது மிஸ் கிட்ட சொன்னேனா? மிஸ் கேட்கும்போது கூட எங்க வீட்டுல ஃபங்க்ஷன், அதான் மிஸ் இப்படி கிளம்பி இருக்கான்னு சொன்னா இல்லையா? இங்க பாரு, என்னை ஏதாவது சொல்லி கொடுத்த அம்மா கிட்ட, அப்புறம் இருக்கு உனக்கு. இங்க பாருடி, அம்மா இப்ப வந்துருவாங்க. நீ பிசாட்டி கிளம்பி போயிட்டா அம்மா என்ன சத்தம் போடும். ஒழுங்கு மரியாதையா நீ என்ன சொல்லணுமோ அம்மா கிட்ட சொல்லிட்டு போ. அம்மாக்கு தெரியாம ஆச்சி வீட்டுக்கு போலான்னு நினைச்சு அப்புறம் நடக்கிறதே வேற. பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும். ஏ கிறிஸ்டி, ஏ கிளாடி, ஏட்டி 2 பேரும் அதுக்குள்ளேயும் பள்ளியிட விட்டு போயிட்டீங்களோன்னு நினைச்சி பறந்து பறந்து ஒடியார ஆச்சு. ஏட்டி ஸ்கூல் ட்ரெஸ்ல எனக்கே அடையாளம் தெரியல உங்களை.
என்னாச்சு? எப்படி இருக்கீங்க? அப்பா வரலையா? ஏட்டி, உங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுன்ட்டு தான் வந்தேன். ரீட்டா அத்தை வந்திருக்கல்ல, அவ உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணுங்கிறா. ரெண்டு பேரும் ஸ்கூல் ட்ரெஸ்ல பெரிய பிள்ளைகளெல்லாம் தெரியுதியே. ஏட்டி, நீ என்ன மண்டைக்கு இப்படி கலர் எல்லாம் அடிச்சிருக்க? உங்க பள்ளிக்கூடத்துல ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதா? அதெல்லாம் நான் ஒன்றும் வரல. இவளை வேணும்னா கூட்டிட்டு போங்க, அம்மா வருவாங்க. நான் அம்மாக்காக தான் வெயிட் பண்றேன். எங்க ஸ்கூல்ல என்னனாலும் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏமிட்டி இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுத? உன் அத்தைக்காரி அமெரிக்கால இருந்து வந்திருக்கா, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுதா. சரி, ஒரு கெட்டு அவளை போய் பார்த்துட்டு வந்துருவோமே, கூட்டிட்டு போலான்னு நினைச்சா உங்க அம்மா கறி விட மாட்டுக்கா. பள்ளிக்கூடத்துக்கு வந்தா நீ இப்படி பேசுத. அவ எப்பவுமே இப்படித்தானே ஆச்சு, இன்னைக்கே இப்படி பேசுறா? அவ எப்பவுமே இப்படித்தான் சிடு சிடுன்னு பேசுவா. அவ பேசுறத நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்க கூட வர்றேன். ஏட்டி, அம்மாட செல்லாம எங்கேயாவது போன அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன கிளாடி, நீயும் வர மாட்ட, அவளையும் வர விட மாட்டேங்கிற, ஏன்டி இப்படி பண்ணுத? இங்க பாருங்க, எங்க அம்மாக்கு விருப்பம் இல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. வேணும்னா எங்க அம்மாட்ட போய் கேளுங்க. எங்க அம்மா அனுப்புனா நான் வரேன். ஏட்டி, ஆச்சிக்கிட்ட ஏன்டி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? என்னத்த, ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? நேத்து தான் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, இப்ப என்ன ஸ்கூல்ல வந்து என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? இங்க பாரு ராதா, அம்பட்டு தூரத்துல இருந்து ரீட்டா வந்திருக்கா. அவ பசங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறா. ஒரு எட்டு வந்து கண்ணில் காட்டிட்டு போ. நீ வரலனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களை என் கூட அனுப்பு. நான் கார்ல கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட்டுறேன். ஏன்ட்ட, உங்களுக்கு ஒரு நேரம் சொன்னா புரியாது? என் பிள்ளைங்களை எங்கேயும் அனுப்புறதா இல்ல. என் பிள்ளைய கடத்தி கொண்டு வச்சவள இன்னைக்கு நீங்க மன்னிச்சு ஏத்துக்குவீங்களா இருக்கலாம். ஆனா எனக்கு அவ மூஞ்சில முழிக்கிறதுக்கே பிடிக்கல. அவ என்னத்துக்கு என் பிள்ளைய பார்க்கணும்? இப்ப இன்னொரு பிள்ளைய கடத்தி கொண்டு அமெரிக்கால கொண்டு வைக்க போறாளா? இங்க பாருங்க, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போங்க. ஏறாதா இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? என்னத்த, என்ன பேசுறீங்க? உண்மையை தானே சொல்றேன். என் பிள்ளைய அவ கடத்திட்டு போறதுக்கும் துணிய மாட்டா. இங்க பாருங்க, என் பிள்ளையெல்லாம் அவ கண்ணில் காட்டுறதா இல்ல. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. கேட்டி, அவளுக்கு குழந்தையே இல்ல, உன் பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்படுறா. தயவு செஞ்சு ஒரு எட்டு வந்து பிள்ளைங்கள கண்ணில் காட்டிட்டு கூட்டிட்டு போ. அவளை இப்படி பேசாத. நீ விட்ட சாபந்தான் என்னமோ அவளுக்கு பழிச்சிருச்சு. இன்னைக்கு பிள்ளை இல்லாம அவ கஷ்டப்படுறா. அவளை பார்க்க பார்க்க மனசு வேதனையா இருக்கு. நீங்க பாருங்கத்த, உங்களுக்கு வேணும்னா வேதனையா இருக்கலாம், எனக்கு எதுவும் இல்லை. தயவு செஞ்சு நீங்க கிளம்பலாம். இப்படி எல்லாம் பேசாதம்மா, ஆச்சி பாவம். நானாவது போயிட்டு வரேன், நீயும் கிளாடியும் வீட்டுக்கு போங்க. என்னடி பேசுற? என்ன பேசுற? நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? இங்க பாரு, என்ன மீறி நீ அந்த வீட்டுக்கு போனா நீ அங்கேயே தான் இருக்கணும். இனி நான் உன்னை பார்க்க வரமாட்டேன். ஏமா இப்படி மிரட்டுற? ஏன் இப்படி மிரட்டுற? எனக்கு நீயும் வேணும், அப்பாவும் வேணும். நான் ரெண்டு பேரையும் பிரிஞ்சிருக்க விரும்பல. ரெண்டு பேரும் தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க. ஏம்மா, நான் போய் ரீட்டா அத்தைய பார்த்துட்டு வரேன். கடைசியா சொல்றேன் கிறிஸ்டினா, நீ அங்க போனா இங்க வரவே கூடாது, அங்கதான் இருக்கணும். இதுதான் உன் முடிவாமா? ஆமாட்டி, இதுதான் என் முடிவு. சரிம்மா, நீ ஏன் என்னை தேடி வர்ற வரைக்கும் நான் வரல. நான் போய் அப்பா வீட்லயே இருக்கிறேன், நான் வரேன். போடி போ, உனக்கு அம்மா வேண்டால, அப்பா பெருசாயிட்டுல. நீ போ, அப்பா வீட்டுக்கே போ. இனி என் மூஞ்சிலே முழிக்காத. வா கிளாடி, நம்ம போவோம். எப்போ பார்த்தாலும் வந்து எங்க அம்மாவை டார்ச்சர் பண்றீங்களா? ஏய் கிறிஸ்டினா, உனக்கு பணத்தை ஆசை பிடிச்சிட்டாடி. நீ போ, இன்னொரு தடவை வீட்டு பக்கம் வா, அப்புறம் இருக்கு உனக்கு. ஐ ஹேட் யூ டாடி, பட் ஐ லவ் யூ. பை. அவ அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க ஆச்சி. வாங்க நம்ம போவோம். ஏட்டி, உங்க அம்மா உன்னைய வீட்டு பக்கமே வர வேண்டான்னு சொல்லிட்டா, நீ என்னன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ ஆச்சி, உங்களுக்கு புரியல. நான் இப்ப வீட்டு பக்கம் வந்தேனா, அப்புறம் அம்மாவும் கொஞ்ச நாள்ல தனியா இருக்க முடியாம எப்படியும் அப்பா கிட்ட வந்துடும். அதுக்காக தான். சூப்பர்டி என் தங்கம், நீ உன் தாத்தாவை எங்கேன்னு இருக்க. அவர் இருந்திருந்தா கண் குளிர உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. எல்லாம் நேரம் என்ன செய்ய, இந்த அலெக்ஸ் வாழ்க்கையை நினைச்சு நினைச்சே அவரு அல்பாயுஸ்ல போயிட்டாரு.
வாங்க ஆச்சி, உடனே போய் டேடிய பாப்போம்.